ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியவைகள் எல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்க போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் இங்க சொல்றாரு, இப்பொழுது மகளே நீ பயப்படாதே. அல்லேலூயா. ரூத்தினுடைய சரித்திரம் நம்மளுக்கு நன்றாக தெரியும். பாருங்க, நகோமி பெத்லேஹேமிலிருந்து மோவாப்புக்கு போகிறா. அங்கே பஞ்சம் இருந்ததுனால மோவாப்பில் போனோன்னா தான் புருஷனை இழந்து போகிறா, தன்னுடைய 2 பிள்ளைகளையும் மரித்து போகிறார்கள். இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் அந்த மருமக்களை பார்த்து நகோமி சொல்லுவாங்க, ஓர்பால் ரூத்தை பார்த்து, என் முத்தமிட்டு போயிடுங்க, எனக்கு இதுக்கப்புறம் பிள்ளை பிறந்து அது வளர்ந்து உங்களை திருமணம் பண்ணி கொடுச்சுனாக்கா அதெல்லாம் சாத்தியம் இல்லை, நீங்கள் போயிட்டுங்க பிழைத்து கொள்ளுங்கள் என்று ஓர்பாலும் முத்தமிட்டு போயிட்டா. ஆனால் ரூத்து, உன் தெய்வம் தான் என் தெய்வம், உன் ஜனம் தான் என் ஜனம் அப்படின்னு தெய்வ பிள்ளைகளை ரூத்து நகோமியை தன் மாமியாரை பற்றி கொண்டதுனால நடந்தது என்ன தெரியுமா? அங்கே மறுபடியும் பெத்லேஹேம் வராங்க. அங்கே வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பிக்கிறார். அல்லேலூயா. நகோமி இப்போ யோசிக்கிறாங்க, தான் மருமகள் நம்மளை நம்பி வந்துட்டா, என்னை நம்பி வந்துட்டா, அவர் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிட்டு போய்க்கூடாதுன்னு சொல்லி அங்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதே 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? பாருங்க, நீ என்ன நம்பி வந்துட்ட, உனக்கு சௌக்கியத்தை தேடாது இருப்பேனோ, உனக்கு ஏதாவது நல்ல காரியம் செய்யணுமே அப்படின்னு சொல்லி நகோமி போவாஸ்களை அனுப்புவா. தேவப்பிள்ளை, அப்போ தான் போவாஸ்களை போகும்போது தான் ரூத்துக்கு போவாஸ் மூலமாய் சொல்லப்பட்ட காரியம், நீ பயப்படாத. அல்லேலூயா. என் வாழ்க்கை என்ன நடக்கும்? ஒரு அறியாத ஒரு நபர்களை போகிற ரூத் பல காரியங்களை கலங்கி பயந்து போயிருக்கிற சூழ்நிலையில் அங்கே போவாஸ் சொல்கிறாரு, நீ பயப்படாத, எங்கள் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, உனக்கு வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன். அல்லேலூயா. நீ குணசாலியான ஸ்திரீ என்பது எல்லாருக்கும் தெரியும். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதீங்க. ஒருவேளை எந்த காரியத்தில் கலங்கி போய் பயந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறீங்க, இது நடக்குமா நடக்காதா, அவ்வளோ தானே என் வாழ்க்கை முடிஞ்சிடுமா, இன்றைக்கி ஒருவேளை மரண பயத்தோடு இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஐயோ இப்படி ஒரு மரண பயம், இந்த வியாதி வந்துடுமா, என் பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகும், என்னுடைய கணவர் நிலைமை, ஒருவேளை பலவிதமான காரியங்களும் கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அன்றைக்கி ஒரு மனுஷன் போவா சொல்லி ரூத்தின் வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றுவாருன்னா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய மாட்டாரா? என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்வார். இதை நம்புங்க, இதை விசுவாசிங்க, நீங்கள் பயப்படாதீங்க. ஆண்டவனோடு கூட இருக்கிறார். ஆமேன். தைரியமாக போங்க, விசுவாசத்தில் நிலைத்திருங்க, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னன்னா, நீ பயப்படாத, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். அன்றைக்கி அழிந்து போக வேண்டிய அந்த ரூத்தின் வாழ்க்கையை ஒரு அற்புதமான துவக்கத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன். நான் இன்னைக்கு ரூத்தை பற்றி நான் பேசுகிறோமே, உங்களை கைவிட்டு வரா? ஒரு நாளை கைவிட மாட்டார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, முடிந்து போன வழிய வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைக்காம ஆண்டவரே உமக்கு சோதர ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்து அற்புதமான ஒரு வாழ்க்கையை ரூத்துக்கு செய்வீங்கன்னா ஆண்டவரே, யார் யார் என்னென்ன காரியத்தில் பயந்து கலங்கி போய் இருப்பார்கள்னா ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்வீராக ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் வேண்டியபடியெல்லாம் செய்வேன் ஆண்டவரே. அன்றைக்கி போவா சொன்னது போல ஆண்டவரே, இவங்களுக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா, இந்த 2 மாதம் முடிய போது இன்னும் என் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது, கலங்கி கொண்டு இருப்பாங்கண்ணா. எங்களை அற்புதங்களை காண செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. ஆமென்.